பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். ஒரு காயங்கள் விசுவாசமாயிருங்கள் சொன்ன ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, அருமையான தாயாரை இந்த தெய்வீக சன்னிதானத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்டீர். பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். மகிமையின் ராஜ்யத்திலே வெள்ளையங்கை தரித்துக் கொண்டவர்களாக தங்களுடைய கரத்திலே குருத்தோலை ஏந்தி கொண்டவர்களாக தேவனோடு இணைந்து உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். பூரண வயதை நீர் அவர்களுடைய வாழ்விலே தந்தீர். உம்மை நேசிக்க முடியாத கிருபைகளை கொடுத்தீர். வாழ்நாள் முழுவதில் ஆண்டவரை உமக்கு ஜீவிக்க முடியாத கிருபைகளை கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் குடும்பத்தார் பேரம்பேத்திகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். சமாதான பிறகு உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும். லாசருவின் கல்லறை என்பதாக நின்று இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிற ஆண்டவரை, மனுக்குலத்தை நேசித்து உலகத்திலே கடந்து வந்தீர். மனுக்குலத்தை நேசித்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தீர். அற்புத அடையாளங்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை விதைத்த நல்ல ஆண்டவரே, மனுக்குலத்தின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தின தேவன், நேற்று வாழ்நாளிய நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். உடைய பிள்ளைகளை ஆட்சி தேற்றும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen.
சாம்பலாகவும் சாம்பலாக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள் என்று ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். மரமண்டலங்களில் இருக்கிற இரக்கமுள்ள தேவனே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். அவருக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்படாதபடி தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எங்களுக்கு கற்பித்திருக்கிறாரே. பிதாவே, எங்கள் சகோதரியாகி இவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்து இளைப்பாறுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறது போல எம்மை விட்டு போகும்போது நாங்களும் அவரிடத்தில் சேர்ந்து இளைப்பாறவும் மரித்தோர் உயிர்த்தெழும் கடைசி நாளிலே உம்முடைய சமூகத்தில் பிரியமுள்ளவர்களாய் காணப்படவும் உம்முடைய பிரிய குமாரன் நம்மிடத்தில் அன்பாயும் பயபக்தியாயும் இருக்கிற யாவரையும் நோக்கி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அருளி செய்யும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும் நீதியாகிய ஜீவனை அடைய பாவமாகிய மரணத்தினின்று எங்களை உயிர்ப்பித்தள்ள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மத்தியஸ்தர் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இதை கட்டளையிட்டருளும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அருளி செய்கிறவரை, துக்கப்படுகிற உம்முடைய துக்கப்படுகிறவர்களுக்கு உமது கிருபையை அருளி செய்து அவர்கள் தங்கள் கவலை எல்லாம் உமது பேரில் வைத்து உமது அன்பை அறிந்து ஆறுதலடை கடாட்சி தரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் தெய்வீக சமாதானமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. வசந்த் போட்டோ எடு. வீடியோ தான் அப்படியே எடுங்க. வர வர வீடியோ வச்சிருக்கியே, ஃபோட்டோ எடுப்போம். ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. வீடியோ எடுத்துங்க.
இது உங்க அப்பா கல்றையா? இது ஏன் அப்படி கெட்ட போட்டிருக்கே? ரெண்டு இது தரைமட்டத்தை இப்படி கட்டினது அந்த இது இதே மாதிரி கட்டினது தான். மண்ணு தோண்டி போட்டு அப்படியே முக்கிட்டாங்களா? அது அந்த காலத்துல தாத்து கட்டினது கட்டணும். அதே கொஞ்ச நாள் கழிச்ச பாரு அதையும் இதே மாதிரி ஆகும். பக்கத்தில் தோண்டி முக்கிடுவாங்க. பாட்டு படிச்சுட்டு ஜோம் பண்ணுங்க. நோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நேரங்களிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். அந்த மெழுகுதிரி பதை மெழுகுதிரி பதை போனோம். ஆமா ரெண்டு இது தரைமட்டத்தை இப்படி கட்டினது தான். அந்த இது இதே மாதிரி கட்டினது தான். அந்த மண்ணு தோண்டி போட்டு அப்படியே முக்கிட்டாங்களா? கட்டணும். அதே கொஞ்ச நாள் கழிச்ச பாரு அதையும் இதே மாதிரி ஆயிரம் ஆகும். ஒரு பாட்டு பாட்டு படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களிலே தேடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமேசம் அழகே நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும்,
மாமேசமழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதவசனம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 18 வரைக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 18 வரைக்கும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பது. அதான் ஜோமுனுங்க. சோத்தரிக்கிற ராஜா, சோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் கோப்படை காசு லாய்க்கத்தை கூட ராஜா இந்த நாட்களிலும் என் அருமையான அன்னைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற சந்தோஷத்துக்காக, அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலும் கூட ஆண்டவரே, அவர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், மருமக்களுக்காய், பூட்டி பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லோரையும் கூட ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை நீர் இம்மட்டு அவர்கள் கண் பார்க்குறையில் அருமையாக பெருமையாக நீங்க நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோமாப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, அருமையான மகன், மருமகள், பேரன், பேத்தி, கூட்டி பிள்ளை, மகள், பேத்தி, மருமகன் எல்லோரும் குடும்பமாக நாங்கள் வந்து ராஜா ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் உலக பிரகாரமே செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்ய வந்திருக்கோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, உம்முடைய மகிமை அவர்களோடு உதிக்க, எழும்பி பிரகாசி உம்முடைய ஒளியிலே அவர்கள் இருக்க நீங்கள் இம்மட்டு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களை நீர் எவ்வளவு அருமையாக பெருமையாக பாதுகாத்து வந்தீரதுக்காய் நன்றி. எத்தனையோ பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வியாகுலங்கள், பிரச்சனைகளும் அத்தனை நீர் பாதுகாத்து அவர்களை பெருமையாக அருமையான பிள்ளைகள் பாதுகாத்து அந்த மரணத்திலும் கூட ஆண்டவரே அவர்களை அருமையாக நீர் எடுத்து நடத்தினீர். அதுக்காய் நன்றி. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, ஆறுதலுக்காக கூட்ட வயத்துக்கு நீர் அறிவி அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கூட்டத்தை முதல் தொடக்கத்திலிருந்து முடிவரையிலும் உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த ஆண் மக்களுக்காய், மருமக்கள், பேர பிள்ளை, பூட்டி பிள்ளை எல்லோரையும் ஆசீர்வதிங்க. பேத்தி, மகா எல்லோரையும் ஆசீர்வதிங்க. இம்மட்டும் அவர்களுக்காக நீங்க ஆண்டவரே அப்பா எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஆலய வாசப்படியிலிருந்து எப்பொழுதும் ஜெபிப்பது உண்டு. அந்த ஜெபத்தின் மூலமாக குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வதித்து வந்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துற ராஜா. நன்மை கிருபை உன்னை பின்தொடரும் என்று சொன்னீங்க. அதற்காக நன்றி. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாஞ்சிகள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. கூட்டம் நடத்துறது நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. வருகிற மக்களை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இந்த வேளையில் எங்களுக்கு ஒரு ஜெபிக்க நேரத்தையும் சமயத்தையும் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்துக் கொள்ளும், பரிசுத்தப்படுத்திடலாம். இயேசுவின் திருப்பாதம் அடைந்து கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே. சரியான பாதையை வழிநடத்துகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடர்கிறது என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அதே சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து
நமக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். அவர்தான் நமக்கு நல்ல மேய்ப்பர், அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர் என்பதை மறந்து போகிறார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்கிறார். அவர் அதிசயமானவர், ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்தி வருகிறார். இன்றைய நாள் இருக்கின்றவர்கள் நாளை தினம் காண முடியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனபடி நாளை கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களிலே நாம் ஆண்டவரை தேட, ஆண்டவரை மையப்படுத்த, ஆண்டவருக்கென்றே ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாட்கள் எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் ஆண்டவருக்கென்றே நாம் சாட்சியாய் ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான மிஸ்திரியுடைய வாழ்வை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அநேகருடைய வாழ்வு குறைந்த ஆண்டுகள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இவர் டேனிஸ் ஐயா அவர்கள் நெல்லை அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்றோம். 48 வயதிலே அவர் மறித்து விட்டார். ஆனால் அவர் செய்த, நம்முடைய திருமணத்துக்கு செய்த காரியங்கள் ஏராளம். அவர் 18 ஆண்டுகளுக்குள்ளாக நம்முடைய திருமணத்திலே 300 திருச்சபைக்கு மேலாக உருவாக்கினவர்கள். அப்படி என்றால் எவ்விதமாக குறுகிய ஒருவேளை ஆயுசு உடைய அந்த 48 வயதிலே ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் 18 ஆண்டுகளிலே அவர் செய்த திருச்சபைக்கு அவர் செய்த காரியங்களை நாம் மறக்கவே முடியாது. அப்படினால்தான் நெல்லை எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய தகப்பனாருக்கு 3வது பையன். என்னுடைய தகப்பனார் நான் 7வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தகப்பனார் மறித்திருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா மிகவும் எளிமையான சூழ்நிலையில வளர்த்தார்கள். அந்த நாட்களில் என்னுடைய வீடுகளில் சாப்பாடு இருக்காது, மிகவும் கஷ்டம். எங்களுடைய எத்த வீட்டில் எஃப்சிஏகா அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை பற்றி அப்படியே வளர்ந்து வந்தாங்க. அந்த நாட்களில் ஒரு டைமில் சாப்பிட்டுட்டு அடுத்த டைமில் சாப்பாடு இருக்காது. அப்படியே நாங்கள் வெளியில் போவோம். ஏதாவது கல்யாண வீடு இருக்காதா, ஏதாவது சடங்கு வீடு இருக்காதா அப்படின்னு போய் நாங்கள் போய் சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அந்த வறுமையான நாட்களை நாங்கள் நினைத்து எப்பொழுதும் நான் அதை தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். குறிப்பாக என்னுடைய படிப்பு காலங்களிலே நான் படித்து இந்த ஊரில் தான் நான் படித்தேன். என்னுடைய மேல் படிப்புகளை படித்து முடித்து நான் சிறு வயதிலே தேவனை பற்றி ரொம்ப அறிந்தவனாக இருந்தேன். 8வது வகுப்பு படிக்கும் போது நான் ஒரு தேவனை அறிந்து அவருடைய ஆவியை பெற்றேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால தேவன் மேல நான் மிகவும் அன்பு கொண்டேன், அவரை நேசித்தேன். அவருக்கு அதிகாலையில் எழுப்பி ஜெபிப்பது, மத்தியான வேளைகளில் சும்மா இருக்கிற டைம்லாம் ஜெபிப்பது, அப்படிப்பட்டதான பழக்கம் என்னுடைய ஜீவிதத்தில் காணப்பட்டது. அப்புறம் என்னுடைய ஜீவிதத்தில் அம்மா கஷ்டப்படுவதை பார்த்து அவர்களோடு உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறது உண்டு. அம்மா எப்போதும் ஆலயத்தில் போய் தான் இருப்பாங்க. என்னோட சொல்லுவாங்க, நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், அப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். என்னுடைய தகப்பனாருடைய குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்ததால என்னுடைய தகப்பனார் எல்லா பிள்ளைகளையும் திருமணம் முடித்துவிட்டு கடைசியாக 39வது வயசுல எங்க தகப்பனார் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவை கல்யாணம் முடிக்கும் போது கரெக்டா 12 வயசா. எங்க அம்மா சொல்லுவாங்க 12 வயசுல எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா 23 வயசு 26 வயசு ஆகும்போது 26 வயசு எங்க அம்மாவோட வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ இறந்து போயிட்டாங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அம்மா அந்த ஜெபத்திலேயே கொண்டு போவாங்க. மத்தியானம் பொங்குன காலையில் பொங்குன சாப்பாடு ராத்திரி வரை இருக்கும். அது ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ என்னுடைய ஜீவிதத்தில் கர்த்தரை பற்றி அதிகமாக சொல்லிக் கொடுத்தது அம்மா. அப்புறம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கொயரில் போய் சேர்ந்தேன். ஒரு 15 வருஷமா கொயரில் தான் இருந்தேன். அப்படியே ஜெபிச்சு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த மூத்த அண்ணன் அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அவங்க ஒய்ஃப் எங்கள் அண்ணி ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. 2வது அண்ணன் ஒரு டிரைவராக இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபும் டைசிஷனில் வேலை செய்கிறாங்க. என்னுடைய ஒய்ஃபும் திருமணம் ஆன பிறகு மிகவும் கஷ்டப்பட்டோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாம்பே இப்போ எங்கள் இடத்துல நான் போய் வேலைக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல நாங்கள் ஜெபிச்சு காலையிலும் என்னுடைய மனைவி மிகவும் ஜெபிக்கிற ஒரு மனைவியாக இருந்தாள். அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறது. அவளை கருத்து ஆசீர்வதித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கவர்மெண்ட் வேலையை, ஒரு டீச்சர் வேலையை அவளுக்கு கொடுத்தார்.
ஒரு 33 வருஷம் கவர்மெண்ட் வேலையை செய்ய உதவி செய்தார். 2 பிள்ளைகளை கொடுத்தார். தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். எனக்கு ஒரு சின்ன பிஸ்னஸை கொடுத்தார். தேவன் ஆசீர்வதித்தார். என்னுடைய குடும்பங்கள் என்ற எல்லா குடும்பங்களையும், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லா குடும்பங்களையும், என்னுடைய அம்மாவுடைய ஜெபம் உண்மையாகவே நாங்கள் சொன்ன போனால் எப்போ இங்கே வந்தாலும் முதல்ல அம்மா சொல்றது, நீ உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறியா, நல்லா பைபிள் வாசிக்கிறியா, எல்லா ஜெபத்துக்கும் நீ அட்டன் பண்ணுறியா, இதுதான் கேட்பாங்க. கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ பேசக்கூடாதியா, நீ ரொம்ப பேசக்கூடாது, யார்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பல்லு 32 பல்லு உனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 32 போலீஸ்காரங்க, அந்த 32 பல்லும் போலீஸ்காரங்க. இதையும் மீறி ஒரு மனுஷன் அங்கிருந்து வெளியே வர்றான். அப்போ அதனால மற்றவங்களை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது. அம்மா அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, அமைதியா இருந்து பழகு, அமைதியா இருந்து பழகு. அப்படி அமைதியா இருந்து பழகினாதான் தேவன் எங்களை உயர்த்தினார். இந்த நாட்களில் தேவன் எங்களை உயர்த்தவும் அவருடைய கிருபையினால மட்டும் நடத்தினார். இப்படிப்பட்டதான தாயார் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தது. நான் இவ்வளோ ஒரு பாக்கியசாலி. நான் இன்னும் என்னுடைய தாயாரை போல ஜீவிக்கவும், தாயார் இங்கு அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தில் சேர்ந்தது போல நானும் என் குடும்பத்தாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் இந்த ராஜ்யத்தில் சேர நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படி தாழ்ந்து